Taste the Daily. 2025ஆம் ஆண்டை சிறப்பான ஆண்டாக அமைத்து 2026 தை திருநாள் திமுகவை வேரோடு அகற்றும் நாளாக அமையும். அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களால் வேளாண் தொழில் சிறந்து விளங்கியது என பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. இன்றைய ஆட்சியாளர்கள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்தார்கள். அதை நம்பி மக்கள் வாக்களித்தார்கள். அதனால் கொள்ளைப்புறத்தின் வழியாக திமுக ஆட்சிக்கு வந்தது. ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டு காலம் உருண்டோடிவிட்டது. இந்த 4 ஆண்டு காலத்தில் நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை செய்தார் என்று பார்க்கின்ற பொழுது பூஜ்ஜியம் தான் கிடைக்கப்பட்டது. எந்த நன்மையும் மக்களுக்கு கிடைக்கவில்லை. மக்களுக்கு நன்மை கிடைக்கவில்லை, வீட்டு மக்களுக்கு நன்மை கிடைத்ததுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்காக இந்த ஆட்சியை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர், ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசிலே 4 முதலமைச்சர் இன்றைக்கு நாட்டை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் முடிவு கேட்கின்ற தேர்தல் 2026 தேர்தலாக இருக்க வேண்டும். அது நம்முடைய தேர்தல், மக்களுடைய தேர்தல், ஒட்டுமொத்த மக்களுடைய நன்மை கிடைக்கக்கூடிய தேர்தலாக அந்த தேர்தல் அமைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் பொங்கல் விழா. பொங்கல் பானையில் அரிசி போட்டு பொங்கல் விழாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயம் செழிக்க காரணமான அல்லால இளைய நாயக்கரின் பிறந்த நாள். அரைய நாட்டின் குறுநில மன்னர் அல்லால இளைய நாயக்கரின் பெரும்புகழை போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் புகழார். தமிழகம் முழுவதும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம். புத்தாடை உடுத்தி வீடுகளில் பொங்கல் கோலமிட்டு மக்கள் உற்சாகம். தமிழகம் முழுவதும் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம். வீட்டில் பொங்கல் வைத்து தை திருநாளை கொண்டாடி மகிழும் மக்கள். தூத்துக்குடி அருகே புதுமண தம்பதியினர் பொங்கல் திருநாள் கொண்டாட்டம். புதிய ஆடைகள் உடுத்திக் கொண்டு பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து உற்சாகம். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம். வீடுகள் முன்பு புது பானையில் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படையலிட்டு வழிபாடு. மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு. சீரிப்பாயும் காளைகளை அடக்கும் காளையர்கள். ஒரு சைக்கிள் வெற்றிச்சேரன் சார்பாக ஒரு கிஃப்ட் பேக் தஞ்சாவூர் மாவட்டம் வீமன்பட்டி கேஆர்பி கார்த்திக் வழங்கம். பொங்கல் திருநாளை முன்னிட்டு உலக தமிழர்கள் அனைவருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பொங்கல் திருநாள் வாழ்த்து. அறுவடை திருநாளாம் பொங்கல் திருநாளில் மக்கள் அனைவரும் குன்றா நலமும் குறையா வளமும் மங்கா புகழும் மாசிலா செல்வமும் பெற்று நிறைவாழ்வு வாழ வேண்டுமென எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக வாழ்த்து. தை திருநாளை முன்னிட்டு சென்னை வடபழனி முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள். புத்தாடைகள் அணிந்து நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் வழிபாடு. விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து கிளம்பிய ரயில் தண்டவாளத்திலிருந்து கீழே இறங்கியதால் பரபரப்பு. 6 பெட்டிகள் தண்டவாளத்திலிருந்து இறங்கியதால் உடனடியாக பயணிகள் வெளியேற்றம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே மனநலம் குன்றிய மாற்றுத்திறனாளி பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கோவில் பூசாரி சிக்கினார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை தொடர்கதையாகி வருவதாக மக்கள் வேதனை.
சென்னையில் முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு மண்பானை விற்பனை மந்தமாக இருப்பதாக வியாபாரிகள் வேதனை. பொங்கல் பரிசு தொகுப்பில் மண்பானையையும் கொடுக்க சொல்லி பலமுறை கோரிக்கை வைத்தும் ஸ்டாலின் அரசு செவிசாய்க்கவில்லை என கவலை தெரிவிக்கின்றனர். அது வருஷம் சொல்லிட்டு தான் சார் இருக்கோம். கரும்பு தராங்க, நம்ம குறை சொல்ல விரும்பல யாரையும். கரும்பு தராங்க, மற்ற பொருள்லாம் தராங்க, சரியில்லைன்னு கூட காட்டுறாங்க. மண்பானை அழிவு போகிற பொருள் கிடையாது. ஒரு பானை ஒரு அடுப்பு கொடுங்கன்னு சொல்கிறோம் ரேஷன் கார்டுக்கு. எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கும். நியாயமான கோரிக்கை தான். நாங்கள் ஒன்றும் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கில் மல்டி மில்லியனரோ பெரிய லெவலே சொல்லலை, பேர் சொல்ல விரும்பலை. சாதாரண ஒரு கோயவனுக்கு இந்த சட்டி பானை விற்றா 20 ரூபா 30 ரூபா கிடைக்கும். ஒரு பானையும் ஒரு அடுப்பும் கொடுத்தாக்க ஒரு 50 ரூபா கிடைக்கும். அது அரசாங்கம் எங்களுக்கு கொடுக்குறது முன் வரல. எங்களுடைய கோரிக்கையை எடுத்துக்க மாட்டாங்க. ஸ்டாலின் அரசு கொடுத்த தரமற்ற பொங்கல் தொகுப்பை முதியவர் ஒருவர் தூக்கி எறிந்து ஆத்திரத்தை வெளிப்படுத்திய காட்சிகள் வெளியானது. தமிழகம் முழுவதும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுக்காததால் ஸ்டாலின் அரசின் மீது மக்கள் கடும் அதிருப்தி. மதுரை மாவட்டம் மேலூரில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் அதிகாரியை ஒருமையில் பேசி சர்ச்சையில் சிக்கிய அமைச்சர் KN நேரு. உடன் இருந்த அமைச்சர் மூர்த்தியும் ஒருவரை ஒருமையில் பேசியதால் ஆணவத்தில் இருக்கும் திராவிட மாடல் அமைச்சர்களுக்கு நாகரீகம் தெரியவில்லை என மக்கள் விமர்சனம். அமைச்சர் துரைமுருகன் வீட்டின் முன்பு திமுக சேர்மனும் திமுக ஒன்றிய செயலாளரும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டதால் பரபரப்பு. ஆட்சி காலம் முடிய உள்ள நிலையில் திமுகவிற்குள் நிலவும் உட்கட்சி பூசல் வீதிக்கு வருவதாக மக்கள் விமர்சனம். முருகன் ஈரோடு மாவட்டம் சுமைதாங்கி புதூரில் நியாய விலைக் கடை ஊழியரை திமுக பிரமுகர் ஆபாசமாக திட்டும் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. ஸ்டாலின் அரசு ஆட்சிக்கு வந்தது முதல் ரேஷன் கடைகளில் திமுகவினரின் அட்டூழியம் அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை. என்ன கெட்டவங்க பேசுறீங்கன்னா அவ்வளவுதான்மா. புதுச்சேரியில் மேலும் ஒரு குழந்தைக்கு HMPV வைரஸ் தொற்று உறுதி. வைரஸ் தொற்று பாதிப்பால் குழந்தைகளின் எண்ணிக்கை 3ஆக உயர்வு. கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு கைதான இளைஞர் கடலூர் மத்திய சிறையில் உயிரிழப்பு. இளைஞரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி அமரர் ஊர்தியை சிறைப்பிடித்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே காரில் கடத்திச் செல்லப்பட்ட 10 கிலோ கஞ்சா பறிமுதல். திமுக ஆட்சியில் உளவுத்துறை என்ன உறங்கிக் கொண்டிருப்பதால் போதைப் பொருள் கடத்தல் தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் ரயில் நிலையம் அருகே கஞ்சா விற்பனை செய்த நபர் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததை காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் கஞ்சா கடத்திய 2 பேர் சிக்கினர். திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் புகலிடமாக மாறி வருவதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளுக்கு கஞ்சா மற்றும் கஞ்சா எண்ணெய் போதை காளான் விற்பனையில் ஈடுபட்ட 3 சிக்கினர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் சுற்றுலா பயணிகளையும் விட்டு வைக்காத போதைப் பொருள் கும்பல். சேலம் மாநகரில் பொங்கல் பண்டிகையொட்டி சந்து கடைகளில் ஜோராக நடைபெற்று வரும் மதுபான விற்பனை.
ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை கையூட்டு பெற்றுக்கொண்டு கண்டும் காணாமல் இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. காவல்துறை அவங்களுக்கு உடனே தான் இருக்கிறாங்க, செயல்பட்டு இருக்காங்க. சரிங்களா, கையூட்டு வாங்கி கொண்டு செயல்பட்டு தகவல் தெரிவிச்சும் அங்க முறையான நடவடிக்கை இல்லை. அவருக்கு பல மாதிரி ஊர் பொதுமக்கள் இது பண்ணிருக்காங்க. ரெண்டாவது, பெண்களுக்கு அங்க சுத்தமா ஒரு பாதுகாப்பே கிடையாது. அவருடைய நண்பர்கள், உறவினர்கள், வெளியூர்காரர்கள் எல்லாத்தையும் கூட்டு பஸ் நிலையமா அந்த பகுதியை ஆக்கிரமிச்சுக்கிட்டு ஆபாசமா அவங்க பேசிட்டு எல்லாத்தையுமே போதையில தான் இருக்கிறாங்க. சரிங்களா. விழுப்புரம் மாவட்டம் அரக்கண்டநல்லூரில் சட்டத்திற்கு புறம்பாக 24 மணி நேரமும் பார் நடத்தி வந்த திமுக நபர் மீது புகார் அளித்த பெண்ணின் கணவரை கொலைவெறியுடன் தாக்கிய கூலிப்படை. தாக்குதல் குறித்து புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை. ஆளுங்கட்சின்றதுனால நான் என்ன வேணா பண்ணுவேன், என்னை எதுவும் ஆட்ட முடியாது, நான் உன்னை இங்கே வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு. நான் அறநல்லூர் ஸ்டேஷனில் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். அது அடித்த வீடியோவும் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்தேன். அவங்க அடிக்கும் போது யாருன்னா சாட்சி இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டாங்க. இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. திருச்சி அருகே குண்டூர் ஊராட்சியை திருச்சி மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் அரசு மக்கள் நலன் குறித்து சிந்திக்காமல் தன்னிச்சையாக முடிவுகளை எடுப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே இளைஞர் உள்பட 6 பேரை அரிவாளால் வெட்டி அராஜகம் செய்த மர்ம கும்பல். கஞ்சா புழக்கம் அதிகரித்திருப்பதால் இத்தகைய சம்பவம் நடப்பதாக கூறி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கனரக வாகனங்களில் ஒளிரும் பட்டைகள் ஒட்டப்பட்டு இருந்தாலும் மீண்டும் மீண்டும் ஒட்ட சொல்லி வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் வசூலில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. யாரையோ திருப்திப்படுத்த வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் மார்க்கெட்டிங் வேலை செய்வதாக லாரி உரிமையாளர்கள் விமர்சனம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் தகுதி சான்றிதழ் பெறும்போது, தகுதி சான்றிதழ் பெற செல்லும் பொழுது அந்த ஒளிரும் பட்டைகள் என்ன நல்லா இருந்தாலும் புதுசாக சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கிட்டு வரணும். அதாவது ஒட்டுறவங்களுடைய அவங்க சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வாங்கினோம்னா அது 1000-1500 ரூபா வருது. நாங்கள் எஃப்சி பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போகிறதே சிரமத்தில் போகிறோம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அந்த ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டியதாக இருக்குது. அப்படின்னு கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே எப்போது வேண்டுமானாலும் சாய்ந்து விழும் நிலையில் இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மரால் மக்கள் அச்சம். பல மாதங்களாக விழுவதற்காக காத்திருக்கும் டிரான்ஸ்ஃபார்மரை ஸ்டாலின் அரசின் மின்வாரியம் கண்டும் காணாமல் இருப்பதாக மக்கள் வேதனை. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசியவர்களை கைது செய்ய வந்த காவல்துறையினரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள். சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்து இழுத்துச் சென்றதால் பரபரப்பு. கஞ்சா, மெத்தபெட்டமைன் போன்ற போதைப் பொருட்களை விற்பவர்களை தேடி தேடி கைது செய்யாமல் அரசின் அராஜகத்தை எதிராக போராடும் மக்களை கைது செய்யும் ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை. போஸ்டர் மீது செருப்பு வீசிய மூதாட்டி, பொங்கல் தொகுப்பு குறித்து குறை சொன்னவர் வரிசையில் அமைச்சரை சேற்றால் அடித்தவர்களை காவல்துறையினர் தேடி அலைவது திராவிட மாடல் ஆட்சியில் லட்சணத்தை காட்டுவதாக மக்கள் விமர்சனம். உதகையில் மளிகை கடையில் வாங்கப்பட்ட நூடுல்ஸ் பாக்கெட்டில் வெள்ளை நிறத்தில் புழுக்கள் இருந்ததால் மக்கள் அதிர்ச்சி. உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அவ்வப்போது ஆய்வு செய்தால்தானே இப்படி காலாவதியான பொருட்கள் விற்பனையாவதை தடுக்க முடியும் என மக்கள் காட்டம். ஈரோட்டில் காவலர்களுக்கு மன அழுத்தத்தை குறைக்கும் வகுப்பு எடுத்து வந்த உதவி ஆய்வாளர் தூக்கிட்டு தற்கொலை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவலர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் சம்பவங்கள் தொடர்கதையாகி வரும் அவலம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி அருகே ஆண்கள் மட்டுமே கலந்து கொண்டு பொங்கல் வைக்கும் வினோத திருவிழா நடைபெற்றது. ஏராளமான ஆண்கள் கலந்து கொண்டு பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர்.
திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக மக்காச்சோளம் விளைச்சல் பாதிப்பு. திமுக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தல். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் 10வது ஆண்டு சர்வதேச பலூன் திருவிழா. ஜப்பான், பிரான்ஸ், பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகள் பங்கேற்பு. சபரிமலையில் இன்று மகர ஜோதி தரிசனம். மகர ஜோதியை தரிசிப்பதற்காக சபரிமலையில் குவிந்து வரும் லட்சக்கணக்கான பக்தர்கள்.